தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த தேர்தல் தேதி குறித்த அறிவிப்பு பெரும் எதிர்பார்ப்பில் இருந்து வந்த நிலையில் 4 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பில் அந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிற்கான வாக்குப்பதிவு நாளும் வாக்கு எண்ணிக்கை நாளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். பாரி கார்த்திக், இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 4 முனை போட்டி, அதில் மிக முக்கியமான 2 முனைகளாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அங்கே இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தை சொல்லுங்கள். வணக்கம். தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னதாகவே கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை கடந்த 1 மாத காலமாக திமுக மற்றும் அதிமுக என இந்த 2 கட்சிகளுமே நடத்தி வருகிறது. அங்கீகரிக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு என்று ஒன்று உருவாக்கி அதன் பிறகு நடந்த பேச்சுவார்த்தையை விட அங்கீகரிக்கப்பட முன்னதாக ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக திரைமறைவில் அனைத்து கூட்டணி கட்சிகளுமே நடத்தியது. இதில் தற்போது திமுகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள், கிட்டத்தட்ட ஒரு சில கட்சிகளுக்கெல்லாம் 3 கட்டம் வரை பேச்சுவார்த்தையாக நடைபெற்றிருக்கிறது. மேலும் இந்த வார இறுதிக்குள்ளே அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிவு செய்யப்பட்டு தற்போது எண்ணிக்கையில் அடிப்படையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும் நிலையில் எண்ணிக்கை முடிந்த பிறகு எந்தெந்த தொகுதிகள் என்ற தொகுதிகள் ரீதியாக அடையாளம் காணப்பட்டு அதற்கான பணிகளும் முதலமைச்சரே இந்த 1 வாரத்திற்குள் முடிக்க வேண்டும் என்று கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவிடம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே நாளை இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என 2 கட்சிகளும் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழல்படி காங்கிரசுக்கு 28 தொகுதிகளும், மதிமுகவிற்கு 4 தொகுதிகளும், ஐயுஎம்எலுக்கு 2 தொகுதிகளும், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதியும் என ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு, அதாவது இந்த 1 தொகுதி என்ற அடிப்படையில் நிறைய கட்சிகள் இந்த முறை திமுக இருந்திருக்கின்றன. எனவே அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அதே போல தற்போது அதிகமாக இருக்கக்கூடிய விசிகே மற்றும் தேமுதிக என்ற 2 முக்கியமான கட்சிகளுக்கும் இடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்த கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை திரைமறைவில் எண்களின் அடிப்படையில் நடந்து முடிந்தாலும் கூட நேரடியாக அவர்கள் அறிவாலயத்திலிருந்து ஒரு முறை கூட தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை அமைக்காத குழுவிலும் இருக்கிறார்கள். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கூட கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு முறை பேசிவிட்டு வந்தார். இந்நிலையில் நேற்று கூட முதலமைச்சரை அவருடைய முகாமல் இல்லத்திற்கு சென்று திருமாவளவன் பேசிவிட்டு வந்திருக்கிறார். எனவே திமுகவினுடைய அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது வெகு சீக்கிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக இன்றுதான் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார்கள். இந்த 4 பேர் கொண்ட குழு பாஜக மற்றும் பாமக என 2 பெரிய கட்சிகள் அதிமுக தற்போது கூட்டணியில் இணைந்திருப்பதன் காரணமாக அவர்களுடையான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஈடுபடுவார்கள் தெரிகிறது. கிட்டத்தட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் பாஜகவிற்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதாக தகவல் வந்த நிலையில் எந்தெந்த தொகுதிகள் என்பது மிகுந்த நீண்ட நெடிய இழுபறி உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கு மிகுந்த குறைவான நாட்களே இருக்கிறது. அதற்குள்ளாக எந்தெந்த தொகுதி என்று அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும். ஒப்பந்தம் அறிவித்த பிறகு வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும். வேட்பாளர் அறிவித்த பிறகு அனைத்து இந்த 2 முக்கியமான கட்சிகளுமே நேரடியாக சென்று களத்திற்கு பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த 1 வாரத்திற்குள்ளாக தமிழக அரசியல் மிகுந்த பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை வெள்ளி முதல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த 7 நாட்களுக்குள்ளாக தமிழக அரசில் வெறும் பரபரப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த 7 நாட்களுக்குள்ளாகவே வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட அனைத்துமே நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மிகுந்த குறைந்த நாட்களே கட்சிகள் இருக்கின்றன. இந்த 2 கட்சிகளும் ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டிருந்தாலும் கூட ஒருவருக்கொரு மாற்று கருத்து கூறிக்கொண்டிருந்தாலும் கூட புதிதாக வந்திருக்கக்கூடிய விஜய் தற்போது அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் உள்ளே வந்தால் அது இன்னும் கூட்டணிக்குள் பல்வேறு விஷயங்களையும் முரண்பாடுகளை மேம்படுத்தும். அதே போல அவர்கள் எந்த இடங்களை கேட்பார், பாதிக்கு பாதி கேட்கிறாரா, இல்லை 40% இடங்களை கேட்கிறாரா, ஒருவேளை அவர் கேட்டு இருந்தால் பாஜகவுக்கு எப்படி கொடுப்பது, பாமகவை எப்படி கூப்பிடுவது, அதே போல கிருஷ்ணசாமியும் நாளை மறுநாள் அதிமுகவில் இணையிருக்கிறார். எனவே அவருக்கு இடங்கள் எப்படி கொடுப்பது உள்ளிட்ட பல்வேறு குளறுபடியான விஷயங்கள் அதிமுக கூட்டணியில் அடுத்தடுத்து நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணியில் சேரவில்லை என்றால் முழுவதுமாக இந்த தேர்தல் ஒரு சார்ந்த தேர்தல், அதாவது திமுகவுடைய சார்பு அதிகமாக கை ஓங்கியிருக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும். ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளே 17 கட்சிகள் திமுகவிற்கு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்றால் அவர் தேர்தல் நிற்கக்கூடிய கட்சிகள், இடம் கேட்கக்கூடிய கட்சிகளே 17 கட்சிகளும், அதே போல ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகள் என மொத்தமாக 22 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது. எனவே இவர்களை வைத்து ஒரு பெரும் படை கூட்டணியோடு திமுக தேர்தலை சந்திக்கிறது. எனவே விஜய் ஒருவேளை உள்ளே வந்தால் அதிமுகவிற்கு மிகுந்த
அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்குவதே கிட்டத்தட்ட நாள் கணக்கிலும் வேட்பாளர் தேர்வும் நாள் கணக்கிலும் என சாத்தியமில்லாத ஒரு சூழலை உருவாக்கும். அதன் அடிப்படையிலே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய இந்த ஒரு வாரத்திற்குள்ளாக முதலமைச்சர் அனைத்து வேலைகளையும் முடிக்க சொல்லி ஒப்பந்தம் கையெழுத்திடாக வேண்டும் என்றால், அதாவது அடுத்த வாரம், அதாவது இந்த வாரத்திற்கு அடுத்த வாரம் நான் வேட்பாளர் நேர்காணல் முழுமையாக வருகிற 17ஆம் தேதி திமுக வேட்பாளர் நேர்காணல் இருக்கிறது. 17, 18, 19, 20 என 20 நாட்களுக்குள்ள மொத்தமாக 15,340 விண்ணப்பங்கள் திமுகவில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது முதலமைச்சர் தலைமையில் கூடுதலாக 1,500 ஃபார்ம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 15,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பம் அளித்தவர்களின் அழைத்து நேர்காணல் செய்வது என்பது அதுவே நாள் கணக்கில் ஆகிவிடும். அவர்களை மாவட்ட வாரியாக அழைத்தான் திமுக தலைமை பேச இருக்கிறது. அனைவரையும் மாவட்ட வாரியாக அழைத்து அந்த மாவட்ட வாரியாக தொகுதி வாரியாக சராசரியாக ஒரு தொகுதிக்கு 200 முதல் 500 பேர் வரை விண்ணப்பித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைவரையும் உட்கார வைத்து முதலமைச்சர்கள் பேச இருக்கிறார். அதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 முதல் 5 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனித்தனியாக இந்த முறை நேர்காணல் என்பதற்கு சாத்தியமே இல்லை. அவ்வளவு நாட்களும் தேர்தலில் கொடுக்கவில்லை. குறிப்பாக கூட்டணி கட்சிகளான அந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நிறைவேற்றால்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு திமுக முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை தற்போது கம்யூனிஸ்ட் இந்த 2 கட்சிகளுமே மிகப்பெரிய கடந்த ஒரு வாரமாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகளை தொடர்ச்சியாக திமுக தலைமை அழைத்து அவர்களை ஒப்பந்தத்தை கையெழுத்து எதிர்பார்க்கப்பட்டன. தற்போது வரை அவர்கள் கையெழுத்திட வரவில்லை. கூடுதலாக இடம் கேட்டு நிற்கிறார்கள். கடந்த முறை 6 என்ற 2 தொகுதியில் கொடுத்த நிலையில் அந்த 6ல் 2 மட்டுமே தலா 2 என்ற அடிப்படையில் தான் இந்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பெற்றார்கள். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுத்த வரைக்கும் திருத்தப்பூட்டில் வெற்றி பெற்றார்கள். அதே போல 2 தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். அதே போல சிபிஎம்ஐ பொறுத்தவரையும் கந்தரக்கோட்டை, கீழூரில் இருந்த 2 தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள். மீதம் கொடுத்த 4 தொகுதியிலும் தோல்வியடைந்தார்கள். எனவே சராசரியாக 6 கொடுத்த இடங்களில் 2 தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். அதே இடங்கள் கொடுக்க முடியாது. கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வருகின்றன. எனவே உங்களுடைய இடங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று திமுக தலைமை கேட்ட பின்பும் கூட நாங்கள் ஒருபோதும் குறைத்து போக முடியாது. கடந்த தேர்தலிலுமே பலச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாஜக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் குறைவாக எண்ணிக்கை பெற்றோம். எனவே அப்போது நீங்கள், அதாவது எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறையுள்ள தொகுதிகள் எல்லாம் நீங்கள் கொடுத்தீர்கள். அதையும் நாம் மனமிகுந்து ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் எந்த அளவிற்கு தொகுதியை குறைத்துக் கொண்டதை நாங்கள் கேட்டுக்கொண்டோமோ அதே போல வெற்றி வாய்ப்பு குறைவாக கூடிய திருப்பரங்குன்றம், கோவில்பட்டி உள்ளிட்ட தொகுதியெல்லாம் நாங்கள் கொடுத்த போது நாங்கள் அதை மனமுந்து ஏற்றுக்கொண்டோம். அதே போல நாங்கள் கேட்பதெல்லாம் நாங்கள், அதாவது வெற்றி வாய்ப்பு குறைவான தொகுதி என்று நாங்கள் கேட்கவில்லை, கூடுதல் தொகுதிகளை தான் கேட்கிறோம். நாங்கள் வெற்றியோ தோல்வியோ நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். தற்போது கூடுதல் தொகுதிகளை தான் நாங்கள் கேட்கிறோம். அதை நீங்கள் கொடுங்கள். நாங்கள் அதாவது 2017 இருந்தே நாங்கள் இந்த மதசார்பற்ற கூட்டணி என்ற அடிப்படையில் தான் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நீங்கள் நினைப்பது போல தேமுதிகவிற்கு கூடுதலாக இடம் கொடுத்தால் நாங்கள் காலமாக திமுக கூட்டணியில் கொள்கை அடிப்படையான கூட்டணி என்ற அடிப்படையில் கூடவே இருக்கிறோம். அப்போது எங்களுடைய மதிப்பு என்பது குறைவாக போய்விடும். எனவே அதே போன்ற இடங்களை எங்களுக்கு கூடுதலாக கொடுங்கள் என்று கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே திமுக இதை முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறன. இன்னொரு பக்கம் வேல்முருகன் கூட இன்றைய தினம் கடந்த முறை கொடுத்த ஒரே தொகுதி பற்றாத கூடுதலாக ஒரு தொகுதி வேண்டும் என்று இன்று அவர் கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்து அவரும் ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். எனவே இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கும் முறை மிகப்பெரிய பிரச்சனையாக கூடிய காங்கிரஸ் கட்சி தொகுதி அடையாளம் காண வேண்டிய சூழல் இருப்பது. தொகுதி அடையாளம் காண்பது என்பது காங்கிரஸ் கட்சி இந்த 28 தொகுதிகளை வாங்குவதற்கு நடந்த போராட்டங்களை விட இனி தொகுதி அடையாளம் காணக்கூடிய போராட்டம் தான் மிகுந்த அதிகமாக இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு முறையும் திமுக எளிதாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலே அவர்கள் அடையாளம் கண்டு இதை கேட்பார்கள். எனவே இந்த 28 தொகுதியிலும் திமுக எவ்வாறு பிரித்துக் கொடுக்க போகுது என்பது காங்கிரஸ் ஒரு ஆனந்த பேச்சுவார்த்தை என்பது சாமானியத்தில் முடிய வேண்டிய விஷயமாக இருக்காது. தேர்தலில் மிகுந்த, அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையிலே மிகுந்த கடினமான பேச்சுவார்த்தையாக அந்த பேச்சுவார்த்தை காங்கிரஸ் உடனான தொகுதி அடையாளம் காணப்படும் பேச்சுவார்த்தை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் 2 கட்சிகளுமே தங்களுக்கான பணிகளை, தேர்தல் பணிகளை துவங்கி நடைபெற்று வருகிறது. குறுகிய காலம் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் 2 கட்சிகளுடைய தலைவர்களுமே தங்களுடைய வேலைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்று கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.